பஜார் வந்து எதுக்கு ஆரம்பிச்சாங்கன்னா, பர்மா அகதிகள் வந்தாங்க முதல்ல. ஒரு 60, 70 வருஷம் முன்னாடி பர்மா அகதிகள் வரும்போது, அவங்களுக்காண்டி இதை கொடுத்தது. அந்த வம்சாவளியை நாங்கள் தான் நடத்திக்கிட்டு இருக்கோம். கடை நாங்கள் தான் வச்சுருக்கோம். நாங்கள் ஹோல்சேலர் நாங்களே இறக்கி பண்ணுறதுனால, ஹோல்சேலாக பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து பெனிஃபிட் அதிகம். அதாவது ஃப்ரேம்ஸ் வந்து ஹோல்சேல் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு 100 பீஸ் எடுத்தால் தான் அந்த ரேட்டு கொடுப்பாங்க. பட் நாங்கள் அப்படி கிடையாது. ஒரு பீஸ் எடுத்தாலும் அதே ஹோல்சேல் ரேட்டு தான். ஒரு ரீட்டைல் ஷாப்பு ஓனர்ஸ் வந்து ரூ. 400 எடுக்கிறாங்கன்னு சொன்னால், அதே தான் ரீட்டைல் கஸ்டமர் வரப்போ நாங்கள் கொடுப்போம். எல்லாமே ஹோல்சேல் ரேட்டு தான். ஏழை மக்கள்லேருந்து ஃபாரினர்ஸ் வரை இங்கே வருவாங்க. ஃபாரினர்ஸ் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சது ஐஃபோன், ஆப்பிள் அந்த மாதிரி வாங்க. ஏழை மக்கள் வந்து செகண்ட்ஸ் ஃபோனு விலை கம்மியில் 2000, 3000 அந்த மாதிரி வாங்கிட்டு போவாங்க. பாரிஸை பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் அப்பான் எ டைம் இந்த கோயம்பேடுலாம் வரதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, இந்த காய்கறி மார்க்கெட்லாம் வந்து ஆங்கிலேயர் காலத்திலேயே வந்து இந்த கொத்தால் சாவடி தான் ரொம்ப ஃபேமஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்கும். ஒரு தெருவுக்கு போனீங்கன்னா செப்பல் இருக்கும், ஒரு தெருவுக்கு போனீங்கன்னா ஆப்டிக்கல் இருக்கும், ஒரு தெருவுக்கு போனீங்கன்னா கிளாத் இருக்கும். ஸோ ஒவ்வொரு தெருவும் ஒரு வெரைட்டிஸ் இருக்கிறதுனால க்ரௌடு எப்பவுமே இருக்கும். மெட்ராஸ்லாம் என்ன ப்ரோ அடையாளம்னு கேட்குறீங்க? அதுதானே வாழ்வாதாரமே இதானே பிரதர். எங்களுக்கு இதுதான் வாழ்வாதாரம், இதுதான் அடையாளம். இது சொல்ல வார்த்தை இல்லை. இதுதான் எங்களுக்கு மெட்ராஸ் தான் எங்களுக்கு வந்து காட்ஃபாதர். அவ்வளோதான் சார் பொதுவாக சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை வாசிகள் கம்மி தான். வெளியூர்லேருந்து வரவங்க தான். அவங்க பொழப்ப தேடி வரப்போ இங்கே தங்குறதுக்கு ஈஸியாகவும் இருக்குது. அதே மாதிரி வந்து சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா விதமான மக்களும் இருக்கிறதுனால ஒத்துமையாகவும் இருப்பாங்க.